வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. மார்ச் 29ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இந்த வாரம் கிட்டத்தட்ட இந்த வாரம் பாதி வரைக்கும் என்ன சொல்லலாம், 2ஆம் தேதி ஏப்ரலில் அவர் மீன ராசிக்குள்ளே வர்றார். ஆனால் செவ்வாயுடைய உங்கள் ராசிநாதனுடைய ஒரு மூமெண்ட்டை பார்க்கும்போது அது அவ்வளவு திருப்திகரம்னு சொல்ல முடியாது. அதாவது ராகுவோடு செவ்வாய், அடுத்து சனியோடு செவ்வாய். அப்போ இந்த வாரத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 12ஆம் வீட்டில் போயிட்டு சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படக்கூடிய அந்த காலம், அதாவது இந்த வாரத்தின் பிற்பகுதி கொஞ்சம் தொல்லைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக எதிர்பாராத செலவுகள், இல்லை உங்கள் தசாபுக்திகள் சரியாக இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், அனாவசியமான பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த காம்பினேஷன் அப்படின்னா இந்த சனி செவ்வாயுடைய காம்பினேஷன் சொன்னாலே தொல்லைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் ஹெல்த்து சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்கிறவங்க சில நேரங்களில் கொஞ்சம் வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போடும் சார் அப்படிம்பாரு டாக்டர். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதாக வேறு வழி இல்லை. அப்படி ஒரு நிலைமைனா அது செய்யத்தான் வேணும். இருந்தாலும் அது செய்யக்கூடிய ஒரு டாக்டருடைய காம்பிட்டன்ஸு அதெல்லாம் ஓரளவுக்கு கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் சில செலவுகள் நமக்கு ஏற்படும் போது அது தவிர்க்க முடியாத செலவுகளாகத்தான் அமைகிறது. சில நேரங்களில் தேவையற்ற அலைச்சல்கள் இதுவும் ஏற்படும். பெற்றவங்களுடைய திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி வரக்கூடிய விஷயங்கள் இப்படி இருக்குது. பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல திசை நடந்தால் நார்மலாக இருக்குது. கொஞ்சம் மோசமான திசைகள்லாம் நடக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மனசில் மனக்லேசங்கள்னு சொல்லணும். மனசில் திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆக்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வரலாம். கொஞ்சம் படபடப்பாகலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் தான் அதிகமாக தென்படுகிறது. அப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு விஷயத்திற்கும் அதை சரியான முறையில், அதாவது படபடப்பாகி கண்டபடி செய்யக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அட்வைசபிளாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரையில். இது உங்களுக்கு ஒரு பய உணர்வை ஊட்டுவதற்காக சொல்ல. ஆனால் கொஞ்சம் சில நேரங்கள் நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர மாதிரி அமையது தான். அதை சரியான முறையில் கையாளுங்கன்னு தான் சொல்கிறேன். அதுபோல் இருக்குது கிரக நிலவரங்கள் உங்களை பொறுத்த வரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.